இந்த தொகுதி இங்க இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் இந்த பகுதி தான் சேர்ந்தவர் நினைக்கிறேன். இந்த பகுதி தானே பாவம் அப்படியே அம்போன்னு எனக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்காரு. பார்த்தா பரிதாபமா இருக்குது. ஏன்னா அவர் எதிர்கட்சியில் இருந்தாலும் நம்ம அதிகமா சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நாள்ல அவர் தான் அதிக நாள் இருந்திருக்கார். தமிழகத்திலே சட்டமன்ற உறுப்பினராக அதிக நாட்கள் இருந்தவர் இந்த தொகுதியை சேர்ந்தவர். நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எதிர்கட்சி சேர்ந்தவர் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா இன்றைக்கு அவருக்கு ஏற்பட்ட நிலைமை எண்ணி பாருங்க. திமுக குடும்பத்தில் பிறந்த திரு உதயநிதி துணை முதலமைச்சர். எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார். எமர்ஜென்சில நான் ஜெயிலுக்கு போனேன், அதே போல மிசால நான் ஜெயிலுக்கு போனோம், அதே போல பக்கத்தில் இருக்கிற துரைமுருகனும் எமர்ஜென்சியில் ஜெயிலுக்கு தான் போனார். அதே போல அவரும் மிசால ஜெயிலுக்கு தான் போனார். எந்தவித ஜெயிலையும் பார்க்காத, எந்தவித போராட்டத்திலையும் கலந்துக்காத, எந்த ஆர்ப்பாட்டத்திலையும் கலந்துக்காத, அரசியலே புதிதாக வந்த உதயநிதி அவர்களுக்கு எம்எல்ஏ, அப்புறம் அமைச்சர், அப்புறம் துணை முதலமைச்சர். இது என்ன சொல்லுது? இதுதான் கார்பரேட் கம்பெனி. உண்மைதானே? கஷ்டப்பட்டு உழைத்தவர் அப்படியே அம்போனுக்கு வந்துட்டு இருக்காரு. எனக்கு எதிர்த்து மாதிரி தான் வந்திருப்பார். ஆனா அவர் இருக்கிற இடம் அங்க இல்ல, இங்க இருந்தா இங்கேயோ போயிருப்பார். இருக்கிற இடம் சரியில்லாத போச்சு.